பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 5 முதல் 7 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே சீஷர்கள் அழைக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அங்கே கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த படகுகளில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. அந்த படவில் நின்று அவர் போதகம் பண்ணினார். பின்பு மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு முன்பு அகப்படவில்லை என்று சொன்னபோது அவர் தாமே அவர் வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே வலைகளை போட்ட பொழுது மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மீன்களை பிடிக்கிற நீங்கள் மனிதர்களை பிடிக்கலாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அங்கே அழைப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சீமோன் பேதுருவை மற்றும் செபதேவின் குமாரர் யாக்கோபு, யாவான் அவர்களும் அங்கே ஆண்டவருக்கு பின் செல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவகம் பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே திமிர்வாதக்காரனையும் ஆண்டவர் குணமாக்குகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்ததாமே விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். அந்த சில மனுஷர் திமிர்வாதக்காரனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அங்கே கூட்டம் மிகுந்தியாக இருந்தபடியினால் அவர்கள் அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்கினார்கள். அந்த அவருடைய விசுவாசத்தை கண்டு மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றான். அந்த நேரமே அவன் சுகமானான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் லேவி ஆயத்தொழில் உட்கார்ந்திருந்ததான அந்த மனிதனை கண்டு எனக்கு பின்செல் என்று சொல்லி அந்த மனிதனையும் ஆண்டவர் சீஷனாக அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். உபவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்ட பொழுது உங்கள் சீஷர்கள் உபவாசிக்கிறதில்லை என்று சொல்லி சொன்ன பொழுது மணவாளன் தங்களோடு இருக்கும் அளவும் மணவாளுடைய தோழர்களை நீங்கள் உபவாசம் செய்யக்கூடுமோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களில் உபவாசிப்பார்கள் என்று ஆண்டவரை கிறிஸ்துவானவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய தேவன் அங்கே ஓய்வு நாளை உண்டு பண்ணினவர் அவர்தான். ஆனால் ஓய்வு நாளுக்கும் தேவனாக இருக்கிறார். ஓய்வு நாளை குறித்து அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டா. பயிர் வழி நடந்து போகையிலே சீசுகள் கைகளினால் அந்த கதிர்களை கொய்தபடியினாலே குற்றம் சாட்டப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே
ஜெபாலயத்தில் பிரவேசித்த பொழுது அங்கே சூம்பின வலது கையோடைய ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்குகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்த பரிசேயர்கள் அவரை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு 12 அப்போஸ்தலர்கள் அங்கே ஆண்டவராய் கிறிஸ்துவால் அழைக்கப்படுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சத்துருக்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லி சத்துருவையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். அங்கே நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் அது நல்ல கனி கொடுக்காது. கனிகளினால் அதன் இந்த மரத்தை அறிவீர்கள் என்று சொல்லி கனிகள் நல்ல மனுஷன் தன் இதயமாகி நல்ல பொக்கிஷிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லி ஆவிக்குரிய கனிகள் மனிதனுடைய ஜீவியத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதன்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த தரையின் வீட்டின் மோதியினாலும் அது அசையாமல் கண்மலின் மேல் போட்ட அஸ்திபாரம் அப்படியாக இருக்கிறது. அதே போல நமது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நமது ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். 7வது அதிகாரத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கத்திரபரசாந்துக்கு மகிமை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். கத்திரபரசாந்துக்கு மகிமை உண்டாது. அதே வேளையிலே நாயின் என்ற ஊருக்கு ஆண்டவர் சமீபமாக வரும்போது மரித்துப்போன ஒரு வாலிபனை பாடையில் வைத்து கொண்டு வந்த பொழுது ஆண்டவரை கிறிஸ்துவான உயிரோடு கொண்டு வந்து அந்த விதவை தாய்க்கு ஆறுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பி வருகிற நீதானா வேறொரு காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்ட பொழுது, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவியுங்கள், குருடர் பார்க்கிறார்கள், சப்பானிகள் அடைக்கிறார்கள் என்று பதில் கொடுத்தார். கத்திரபரசாந்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு பாவியாகிய ஸ்திரீயினால் ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். கத்திரபரசாந்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே பாவங்களை மன்னிக்கிறவர். உன் விசுவாசம் பண்ணி ரட்சித்தது, சமாதானத்துடைய போ என்று சொல்லி அந்த மகளை ஆசீர்வதித்தார். இந்த வசனங்களை தியானிக்கையிலே சர்வவல்லமை தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.